அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி வானிலை அறிக்கை. தற்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் காலையிலேயே பார்த்தீங்கன்னா மழையானது தொடங்கி இருக்கிறது. பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக திருநெல்வேலி, நாகர்கோயில் இந்த வட்டத்தில் இந்த மாவட்டத்திலெல்லாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய அக்டோபர் 10, 11, 12 தேதியில் இலங்கைக்கு அருகிலே ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாக போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரபிக்கடலில் இப்போயிலேருந்து இப்போ வரக்கூடிய 9, 10ஆம் தேதியே ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாகும் அரபிக்கடலில். அதாவது அரபிக்கடல்னா லட்சத்தீவு பகுதிக்கு, லட்சத்தீவுக்கிட்ட ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாகும். அந்த லட்சத்தீவில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி நகர்ந்து அது பயணிக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இலங்கைக்கு அருகில் உருவாக போகிற காற்று சுழற்சி ரொம்ப தீவிரமாகும். ரொம்ப சரியான தீவிரமாகி அது புயலாகி புயல்லேருந்து அதிதீவிர புயல் வரைக்கும் உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி அதுதான். அதாவது வரக்கூடிய அக்டோபர் 11, 12, 13 தேதியில் இலங்கைக்கு அருகில் உருவாகி ஒரு லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சத்தீவு இந்த பகுதிக்கு சென்று பாருங்களேன், ஒன்றுடன் ஒன்று அந்த சுழற்சி போன பிறகு இது தீவிர சுழற்சியாக, தீவிர புயலாக, அதிதீவிர புயலாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்துக்கு, கேரளாவுக்கெல்லாம் மழை பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக இருக்கும். கேரளாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்தே கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்தே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மஞ்சள் அலர்ட் தான். தமிழகத்தோட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மழையானது கொஞ்சம் தீவிரமாக பெய்ய போகுது. நம்மளுடைய மேட்டூர் அணை, ஒட்டுமொத்த அணைகளும் நிரம்பி வழிய போகுதுங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 7ஆம் தேதி மஞ்சள் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க கேரளாவுக்கும், தமிழகத்துக்கும், கர்நாடகாவுக்கும். அதே போல் வரக்கூடிய 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி கேரளாவுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவுக்கு மட்டும் ரெட் அலர்ட், மற்ற எல்லாத்துக்குமே மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மஞ்சள் அலர்ட், கர்நாடகாவுக்கு மஞ்சள் அலர்ட். அப்போ கேரளாவில் வெளுத்து வாங்க போகுது 8ஆம் தேதி கனமழை, மிக கனமழை. அதே போல் 9ஆம் தேதியும் கேரளாவில் பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, சிவப்பு எச்சரிக்கை. அப்போ மிக கனமழை, அதிதீவிர கனமழை வரைக்கும் பதிவாகலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கேரளாவில் மழை பெய்தாவே தமிழகத்துக்கு மிக பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நமக்கு நீர்வரத்து ரொம்ப அதிகமாகும். 10ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா கனமழை, அதாவது ரெட் அலர்ட், சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்குமே கேரளாவுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தீவிரமாக பார்த்திங்கன்னா மழையானது இருக்கும். அப்புறம் 11ஆம் தேதி மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 8, 9, 10 இந்த 3 நாளுமே நம்ம கேரளாவுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், அப்புறம் பொள்ளாச்சி, வால்பாறை, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடிநாயக்கனூர், அதுக்கடுத்து அப்படியே லயனா பழனி, அந்த திண்டுக்கல், அப்படியே இதுவரை இருக்கக்கூடிய, அதாவது கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர், கடையநல்லூர், அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாகர்கோயில் வரை இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும், குமுளி, இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழையை எதிர்கொள்ள போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில். இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவாக இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் காலையிலேயே இன்று மழை தொடங்கியிருக்கு. இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதி, இன்று திங்கட்கிழமையே. செவ்வாய்க்கிழமை அதை விட அதிகரிக்கும், செவ்வாயை விட புதன்கிழமை அதிகரிக்கும். 8ஆம் தேதியும், 9ஆம் தேதியும், 10ஆம் தேதியும் கேரளாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வானிலை செய்திகள், வானிலை சார்ந்த முக்கியமான செய்திகளை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விவசாய பணிகளை நீங்கள் தொடரலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.